மாற்று மாற்று பிரதேசவை செயலாளரை உடனடியாக மாற்று. மாற்று மாற்று பிரதேசவை செயலாளரை உடனடியாக மாற்று. மாற்று செயலாளரை மாற்று. பிரதேசவை செயலாளரை உடனடியாக மாற்று. மாற்று மாற்று பற்றி பிரதேச சபை இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் 1% நிலப்பரப்பை கொண்ட பிரதேச சபை. 584 சதுர கிலோமீட்டரை கொண்ட ஒரு மிகப்பெரிய பிரதேச சபை. 39 கிராம சபை பிரிவுகளை கொண்ட ஒரு பிரதேச சபை. இந்த பிரதேச சபை பல ஆண்டுகளாக 30, 40, 50 ஆண்டுகளாக நான் இந்த பிரதேச சபைக்கு உட்பட்டு பிறந்து வளர்ந்தவன். இந்த பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகள் இன்னும் பல பகுதிகள் சுடுகாடுகளாகத்தான் இருக்கின்றது. சுடுகாடுகள் போலதான் காட்சியளிக்கின்றது. இன்றைக்கு இந்த ஏறார் பற்றி பிரதேச சபைக்கு பக்கத்தில் இருக்கின்றதானே ஏறார் நகரசபை எடுத்து பாருங்கள். அந்த நகரசபை அடைந்திருக்கிற வளர்ச்சியோடு இந்த ஏறார் பற்றி பிரதேச சபை வளர்ச்சி ஒப்பிட்டால் மலையும் பள்ளவும் போல் இருக்கின்றது. ஏறார் நகரசபை நான் புதிய பார்லமெண்ட் உறுப்பினர் வந்து 7 மாதங்கள் தான் ஆகின்றது. இதற்கு முன்பு பல அரசியல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று பங்குடாவளியா இருக்கலாம், இலுப்படிச்சினியா இருக்கலாம், ஒவ்வொரு கிராமங்களிலுமே பாருங்கள் ஒரு சாதாரண கிராமங்கள் கூட ஒழுங்கா செப்பனிடப்படவில்லை. பிரதேச சபை செய்ய வேண்டிய கணக்க வேண்டாம். இந்த செங்கலடி சந்தை கட்டடத்தை எடுத்து பாருங்கள், எப்படி இருக்கு அந்த சந்தை. மேலுள்ள பகுதிகள் பாலடைந்து பொதுமக்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இரவு நேரங்களில் வேற வேற செயற்பாடுகள் அங்கே நடக்கின்றது. மிக பாலடைந்து இந்த கணக்கு இந்த இருக்கிற பிரதேச சபைக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட் கூட நீண்ட காலமாக மிகவும் மோசமாக தான் இருந்தது. வந்தாரமுலையில் ஒரு கிரவல் ரோட், பாடசாலை மாணவர்கள் ரோட், போன மார்கழி மாதத்துக்குள்ள ஒரு 5-6 ரோட் கிரவல் பறிக்க சொல்லி 22 தடவை இந்த கோல் எடுத்துருக்கு. இந்த பிரதேச சபை ஒரு விதமான நடவடிக்கை எடுக்கப்படல. அதே நேரத்தில் பார்த்தால் ஒரு சின்ன வேலை செய்யறதா இருந்தாலும் நாங்கள் 20-30 தடவை பேசி பேசியவன். வந்தாரமுலை அம்பலத்தடியில் ஒரு சேவைக்கிறோட பிரச்சனை வந்த பொழுது நான் அந்த இடத்துல 3 மணித்தியாளர்கள் அந்த நடு ரோட்டில் குந்தி கொண்டிருந்தேன். இந்த பிரதேச சபை செயலாளர் 3 மணித்தியாளத்தையும் அந்த இடத்துக்கு வரவில்லை. அந்த மக்கள் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த மக்களோட பிரச்சனை வந்து பார்க்கவில்லை. மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்திலும் சரி, நாம் எல்லோரும் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஒரு பிரதேச சபை ஏறார் பற்றி பிரதேச சபை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட பிரதேச சபை. 584 சதுர கிலோமீட்டர், 2.2 சதுர நகரசபை. ஏறாவ் நகரசபை பகுதிக்குள் 6 மாதத்துக்குள் நான் 7 தடவை ஏறாவ் நகரசபை பிரதேசருக்கு தொடர்பு கொண்டிருக்கேன். தொடர்பு கொண்டு 10 நிமிடத்துக்குள் அந்த இடத்துல நிற்பார். 10 நிமிடத்துக்குள் நிற்பார். வேணுமென்றால் உங்களுக்கு நான் பிராக்டிகலா செய்து காட்டலாம். இப்போ வாங்க ஏறாவ் நகரசபை தமிழ் பகுதிகள் இருக்காங்க, 4குறிச்சி, 5குறிச்சி, எல்லை நகர் குடியிருப்பு உண்டு. அவடத்துல இருந்து நீங்க தொலைபேசி எடுங்கள். 10 நிமிடத்துக்குள்ள 5 நிமிடத்துக்குள் வந்து நிற்பார். மிக சிறப்பாக சேவை செய்கிறார்கள். இன்னும் இந்த பகுதிகள் சுடுகாடாகவும் இருண்டாகத்தான் இருக்கின்றது. எந்த நேரமும் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள், நான் இந்த பகுதியினுடைய இந்த பகுதியை பிறப்பிடமாக கொண்ட அடிப்படையில் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் என்னத்துக்கு இருக்கிறீர்கள், என்னத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பகுதியில் இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. செயல்திறன் இல்லாத ஒரு செயலாளரை மாற்றுவதற்காக எங்களுடைய ஏறாவூர் பற்றிலே இவ்வளவு காலத்துக்கு இருந்தவர் எங்களுடைய எதுவிதமான கிராமத்திலேயும் வந்து என்னென்ன தேவைகள் என்று நாங்கள் சொன்ன பொழுதும் கூட இவர் அதனை அசண்டையீனமாக செய்வதாக இல்லை. ஆகவேதான் ஒரு செயல்பாடு உள்ள ஒரு செயலாளர், செயற்பாடு இல்லாத ஒரு செயலாளர் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வினைத்திறன் மிக்க ஒரு செயலாளர் தேவை என்பதற்காக நாங்கள் இதனை முன்னெடுத்து அதே நேரத்தில் அவ வந்து போட்டு திரும்ப அதுக்கு ஒரு அப்பீல் ஒன்று பண்ணியிருக்கிறார். நிர்வாக கொள்கைகளின் பிரகாரம் அதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஆகவே அது எங்களுடைய திணைக்களத்தில் வந்து அது இருக்குது. இப்போ போன ஒரு கிழமையாக நானும் எங்களுடைய சிஎல்பி செயலாளரும் நாங்கள் இருக்கல நாட்டுக்கு வெளியில் இருந்த நாங்கள் முடிய தான் வந்து சேர்ந்தது. அவட அப்பீல் இது எழுதியிருக்கிறோம். அவட அப்பீல் அவங்க கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு வரும் வரைக்கும் நாம பொறுப்பத்தான் இப்படி வரலாடி தான் நாம
ரோட் வந்து 22 தடவை போய் நாங்கள் வந்து செயலாளருக்கு ஒரு இடமாற்றம் ஒன்று கொடுத்தோம். ஆனால் அவர் அந்த இடமாற்றத்துக்கு நிர்வாக நடைமுறைகளின் பிறகு அப்பீல் பண்ணலாம். அந்த அப்பீல் பண்ணியிருக்கிறாவோ அது எங்களோட திணைக்களத்தில் இருக்குது. அவை திணைக்களத்தினுடைய பரிசீலனையில் எடுத்து அதுக்குரிய ரிசல்ட் ஒன்று வந்த பிறகுதான் நான் இந்த ஜெங்கடியிலிருந்து வந்தாரமுள்ள கேம்பஸ் வரைக்கும் எந்த ஒரு லைட் இல்லை, வெளிச்சம் மின்சார வெளிச்சம் இல்லை, உள்வீதிகளில் ஒரு சரியான கிரவல் போட்டு செப்பனிடப்படவில்லை. வர்ற பணங்கள் கோடிக்கணக்கான பணங்கள் நிலுவையில் நிற்குது. அதே நேரம் வார பணத்தை காலக்கிரமத்தில் செய்து முடிக்காம திருப்பி அனுப்பப்படுது. அடுத்து இவங்களோட மந்தகதியான செயல்பாடு இன்றைக்கு எங்க கொண்டு போய் விடுது? மக்கள் வந்து பின்னடைவில் தான் இருக்கிறாங்க. ஏனைய மற்ற பகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் ஏதோ ஒரு முன்னேற்றத்தில் இருக்கு. இன்றைக்கு இவங்க வாகன பலங்கள் எல்லாம் வச்சுக்கொண்டு இந்த வாகனத்தை வச்சுக்கொண்டு வாகனங்கள் மூலமாக ஒரு செயல்பாடு செய்கிறதுக்குரிய அருகதையற்ற நிலையில் இருக்கிறாங்க. ஆகையால அவங்களை வந்து நாங்க வந்து கேட்கிறோம். இந்த 284 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு 39 கிராம சேவர் பிரிவை கொண்ட இந்த பகுதிக்கு ஒரு ஆண் செயலாளரை போடுங்க. இந்த பெண் செயலாளர் என்ன போய் பார்ப்பாங்களா, செய்வாங்களா? அவங்களுக்கு வந்து கோரிக்கையை கொடுத்தா அவங்க வெள்ளடிச்சு அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்க அங்கிருந்து வர நேரம் இது மந்தகதியில போகுது. காலம் கடந்து போகுது. செங்கலடி பிரதேச சபை இந்த பகுதியில இருக்கிற இந்த கிராம சபை பகுதி 2ல இத்தவரைக்கும் நாங்க முன்னாள் ஜனாதிபதியில செயல்திட்டத்துக்கு கீழே நாங்க கிரவல் பறிச்சு அந்த இருந்த ரோட்டுகளை செப்பனிட்டு வச்சிருந்தோம். ஆனா இன்னும் எத்தனையோ ரோட்டு இருக்குது. அதுகளுக்கு கோரிக்கையை கொடுத்தோம், கடிதத்தை கொடுத்தோம், அதுகள் இல்லை. ஏன் அடுத்த பகுதியை யோசிச்சு பாருங்க. பந்தார மூலையில ஒரு லைப்ரரி கட்டப்பட்டிருக்கு. அந்த லைப்ரரி ஏன் இத்த வரைக்கும் திறக்கப்படல? ஏன் இன்றைக்கு இருப்படிச்சேனையில ஒரு பிரதேச சபை வந்திருக்கு. பிரதேச சபைக்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நிதி ஒதுக்கப்பட்ட நிதியை கட்டிடத்துக்கு ஒப்பந்ததாரருக்கு கொடுத்தா அந்த வேலையை உடனடியாக ஆரம்பிச்சிருக்கணும். இன்றைக்கு அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து இங்க வந்து அலைய தேவையில்லை. அந்தந்த இடத்துல அந்தந்த காரியங்கள் முடிக்கிறதுக்கு தான் பிரதேச சபை. இன்றைக்கு குடியிருப்புல இருந்த பிரதேச சபை இங்கு அது எங்க போயிட்டு அது கண்காணாத இடம் மாதிரி மூடப்பட்டு போயிருக்கு. இன்றைக்கு ஐயா சொல்றாரு கமிட்டி கூட்டத்துக்கு வாரீங்க போறீங்கன்னு சொல்லி. கமிட்டி கூட்டத்துக்கு யாருக்கு சீரான முறையில் அறிவித்தல் கொடுக்குறாங்க? அவங்களோட செயல்பாடு தன்னிச்சையாக தன்னை சுய புத்தியில செயல்படக்கூடிய ஆளாக இல்லை. ஆன காரணத்தால தயவு செய்து இன்றைக்கு முடிவெடுத்து உடனடியாக அப்புறப்படுத்தி எங்களுக்கு ஒரு புதிய செயலாளரை தந்துதான் ஆகணும். ஏனென்று சொல்லி சொன்னா நாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு நாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் அவர்களை நாங்க அனுப்பி இருக்கிறோம். அவரோட இன்றைக்கு எங்களுக்கு இந்த சரியான ஒரு தீர்க்கமான முடிவு வரணும் என்ற ஒரு காரணத்தை கொண்டுதான் நாங்க